அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் பிரபல தாதா நாகேந்திரன் கைது செய்யப்பட்டுள்ளார். தாதா நாகேந்திரனின் மகனும் வழக்கறிஞருமான அஸ்வத்தாமன் அண்மையில் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல பிரபல தாதாவான வியாசர்பாடி நாகேந்திரனை செம்பியம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்குல பல முன்விரோதங்கள், பல ரவுடி குழுக்கள் தொடர்ந்து விசாரணையில் இருப்பது தெரிய ஒவ்வொரு தொடர்புடைய நபர்களும் கைது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் பிரபல தாதாவான நாகேந்திரன் இவர் வேலூர் சிறையில பல ஆண்டுகளாக தண்டனை கைதியாக இருந்து வரக்கூடிய நிலையில் இந்த நபர் உள்ளிருந்தே, அதாவது சிறைக்குள் இருந்தே ஆம்ஸ்ட்ராங்களுடைய கொலைக்கு திட்டம் தீட்டியிருக்கிறார் என்ற ஒரு சந்தேகம் ஆரம்பத்திலேயே எழுந்தது. அந்த கோணத்திலும் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். இதனை தொடர்ந்துதான் அவருடைய மகன், அதாவது நாகேந்திரனுடைய மகனும் வழக்கறிஞரும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகியுமாக இருந்த இந்த அஸ்வத்தாமனை 2 தினங்களுக்கு முன்பு தனிப்படை போலீசார் கைது செய்திருந்தார்கள். நில தகராறு உட்பட ஒரு சில விஷயங்களில் இருவருக்குமே விரோதம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் அஸ்வத்தாமனுக்கும் நேரடியாக மோதலும் முன்விரோதமும் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பாக விசாரணையின் தொடர்ச்சியாக அவரை 2 தினங்களுக்கு முன்பு கைது செய்திருந்தார்கள். அஸ்வத்தாமன் தொடர்பு இருக்கும் பொழுது நாகேந்திரனுக்கும் இதில் தொடர்பு இருக்கும் என்ற கோணத்தில் தான் அவரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. நாகேந்திரன் தொடர்புடைய நபர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான பல்வேறு ஆதாரங்களையும் திரட்டக்கூடிய பணியில காவல்துறையினர் 2 தினங்களாக ஈடுபட்டிருந்த நிலையில நேற்றைய தினம் இந்த வழக்கில நாகேந்திரனை சேர்த்திருந்தார்கள். அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபரை குற்றவாளியாக இந்த வழக்கில் சேர்த்தார்கள். இன்றைய தினம் அவரை கைது செய்வதற்காக, நடைமுறை கைது நடவடிக்கைக்காக தற்பொழுது தனிப்படை போலீசார், செம்பியம் போலீசார் வேலூர் மத்திய சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே அவரை கைது செய்வதற்கான அந்த உத்தரவு ஆணை நகல் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அவரிடம் அங்க விசாரிப்பதாகவும் இதனை தொடர்ந்து கைது செய்யப்பட்டதற்கான இந்த பிடி வாரண்ட் என்று சொல்வார்கள், அந்த வாரண்டை எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்கப்படக்கூடிய எழும்பூர் 5வது நீதிமன்றத்திலே கொண்டு சமர்ப்பிப்பதற்காக இந்த ஆணையை சமர்ப்பிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் மீண்டும் இவரை காவலில் எடுப்பது தொடர்பாக காவல்துறை ஒரு விண்ணப்பத்தை நீதிமன்றத்திலே வைத்து அதற்கு பிறகு நாகேந்திரனை காவலில் எடுப்பார்கள். பிறகு வேலூர் சிறையில் இருந்து கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அதற்கு பிறகுதான் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்வார்கள் என்று இந்த நடைமுறைகளை காவல்துறை தரப்பில் விளக்குகின்றனர். தற்பொழுது செம்பியம் போலீசார் வேலூர் சிறைக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே இந்த வழக்குல வாக்குமூலங்களின் அடிப்படையில் இந்த வழக்கை நாகேந்திரன் இந்த வழக்கில் சேர்த்திருப்பதனால அது தொடர்பான இந்த கைது நடவடிக்கைக்கான நகலை தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகளிடம் கொடுத்து அவரை நடைமுறை கைது என்று சொல்வார்கள். சிறையில் ஏற்கனவே தண்டனை கைதியாக அல்லது விசாரணை கைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை கைது செய்யும் பொழுது ஃபார்மல் அரெஸ்ட் என்று சொல்வார்கள் காவல்துறையில. அது போன்ற கைது நடவடிக்கை தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த கைது நடவடிக்கை மேற்கொண்டதற்கான உத்தரவு நகல், இந்த பிடி வாரண்டை கொண்டு இதற்கு பிறகுதான் எழும்பூர் நீதிமன்றத்திலே அதை சமர்ப்பிப்பார்கள். நாளை வேலை நாள் அல்ல என்பதனால திங்கட்கிழமை சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது நீதிபதி குடியிருப்பில் நீதிபதி முன்பாக கொண்டு போய் வழக்கினுடைய முக்கியத்துவம் கருதி சமர்ப்பித்து அதற்கு பிறகு அவரை காவலில் எடுப்பதற்கான ஒரு விண்ணப்பம் செய்து அவரை காவலில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த வழக்குல அவருடைய பங்கு என்ன, அவர் எந்த விதத்துல ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்பில் இருக்கிறார் என்ற விசாரணையை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. குறிப்பாக அஸ்வத்தாமன் விவகாரம் தொடர்பாக செல்போனில் ஆம்ஸ்ட்ராங்கிடம் பேசியதாக சொல்லப்படுவார். அது குறித்து எல்லாம் விசாரிக்கப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது.